முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் மற்றும் திமுக இவங்களுடைய கூட்டணி தான். இந்த கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, காங்கிரஸ் கேட்கக்கூடிய சீட்டு 75 சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா ஒரு 4 பேர் வருவாங்களான்னு தெரியல தமிழ்நாட்டில். பட் இப்போ அவங்க என்ன சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, சமீப காலத்தில் காங்கிரஸ் அதிக அளவு வளர்ந்திருக்கிறது, எனவே நாங்க பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வளர்ச்சி அடைகிறது, அதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவதற்காக எங்களுக்கு ஒரு 75 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போல. இது வந்து ஒன் இந்தியா ஊடகத்தில் வந்த செய்தி. நான் ஏதோ கப்சாவா அடிச்சு வரேன்னு மட்டும் நினைச்சுக்கிறாதீங்க. 75 சீட்டு கொடுக்க முடியலன்னா அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்ககிட்ட 3 ஃபார்முலா இருக்கு சார். இந்த 3 ஃபார்முலால நீங்க எதை வேணாலும் எங்களுக்காக நீங்க தரலாம். ஒன்னு 75 சீட்டை தந்துருங்க, அப்படி இல்லைன்னா 40 தொகுதியுடன் அமைச்சரவை பதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைங்க 40 ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு கேட்டா 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். 30 தொகுதி 5 மாநிலங்களவை இடங்கள் இதை தந்துருங்க. ஸோ எய்தர் 75 அப்படி இல்லைன்னா 40 அமைச்சர் அப்படி இல்லைன்னா 30 மாநிலங்களவை. இதுல எது நீங்க தர்றதா இருந்தாலும் தாங்க. இதுல இருந்து குறைச்சிடாதீங்க. குறைச்சா அது காங்கிரஸுக்கு பெரிய அவமானம். இப்போதான் நாங்கள் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எங்களை பற்றி பேசாத வாய்களே கிடையாது, சொல்லாத மீடியாக்களே கிடையாது. அதனால் நீங்கள் காங்கிரஸுக்கு அள்ளி தரலாம், நாங்கள் அள்ளி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன.